ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. நம்ம சுண்டல் மசாலா இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். சுண்டல் குழம்பு ரேஷன் கடை சுண்டலில் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ இருக்குது, பிடிச்சவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன். இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கலாம். சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் வச்சுருக்கேன். இப்போ இதையும் இதில் சேர்த்துடலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நடுவில் இந்த மாதிரி ஸ்பேஸ் கொஞ்சம் எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெயில் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை இந்த மாதிரி ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டதும் இப்போ எல்லாத்தோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஒருவேளை மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா 3 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆன பின்னாடி அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சு நல்லா பேஸ்ட்டாக இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம தாளிச்சிக்கலாம். அதுக்காக பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு இந்த மாதிரி நல்லா பொரிய ஆரம்பித்ததும் இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை வச்சுருக்கேன். அது இல்லாமல் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது 2த்தையும் சேர்த்துக்கலாம். இதில் இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். 1/4 ஸ்பூன் வாக்கில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இப்போ இதில் சேர்த்துடலாம். தண்ணிக்காக நான் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரே வாஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இங்கே நான் 1 கப் அளவுக்கு சுண்டலை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சைடில் வச்சிடலாம். தண்ணிக்கு இந்த மாதிரி சுண்டல் வேக வச்ச தண்ணியும் இதில் சேர்த்துடலாம். ஒரு கொதி வந்ததும் நம்ம சுண்டலை இதில் சேர்த்துக்கலாம். லைட்டாக இந்த மாதிரி கொதி வர ஆரம்பித்ததும் நம்ம சுண்டலை சேர்த்துக்கலாம். சுண்டல் வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா நான் லைட்டாக உப்பு சேர்த்து தான் வேக வச்சேன். சுண்டலை சேர்த்துட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மறுபடியும் இந்த மாதிரி ஒரு கொதி வந்த பின்னாடி நான் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். சேர்த்த பின்னாடி ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கலரே பாருங்கள் ஃபுல்லாக மாறி எந்த அளவுக்கு சூப்பராக ரெடியாக இருக்குதுன்னு. இந்த மாதிரி ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி இதில் ஒரு கொத்த அளவுக்கு நான் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். சேர்த்து இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான சுண்டல் மசாலா பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா பூரிக்கு, சப்பாத்திக்கு, அதுக்கப்புறம் முக்கியமாக ஆப்பத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கடலைக்கறி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இட்லி தோசை கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். சாதத்துக்கும் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.